கரூர் ஆணிலை சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎம்னு சொல்லக்கூடிய அந்த மெடிடேஷனை ஆஸ்ட்ரோ வியூவில் நான் செய்த ஆய்வை இதில் பதிவிட்டிருக்கிறேன். ஜெய் குருதேவ். எனது பெயர் விஜயலட்சுமி. நான் இந்த பதிவில் டிஎம் பற்றியும் இந்த டிஎம் சார்ந்து நான் மேற்கொண்ட ஜோதிட ஆய்வை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். டிஎம் பற்றி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னா, வாசி யோகத்தினுடைய ஒரு ஷார்ட் ஃபார்மா நான் இந்த டிஎம் பார்க்குறேன். இந்த டிஎம் நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுடைய கும்பகத்தன்மை அப்படிங்கிறது, பிராணனை உள்ளிருத்த தன்மை நமக்கே தெரியாம அது அதிகமா அந்த கும்பகத்தன்மைங்கிறது நீடிக்க தொடங்கும். கும்பகத்தன்மை நீடித்தால் நமக்கு ஆரோக்கியமும் ஆயுளும் நம்மளுடைய ஆற்றலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பேஸ். அது இயல்பாகவே நமக்கு இந்த டிஎம் தர்றதா நான் உணர்றேன். இந்த டிஎம் சார்ந்து நான் ஜோதிட ரீதியாக பார்த்த ஆய்வு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் உண்டு. அந்த எண்ணுக்கு ஒரு கிரகம் என்ற அமைப்புல இந்த டிஎம்ங்கிற 2 எழுத்துக்களை முதல்ல மூலதனமா வச்சு என்னோட ஆய்வை மேற்கொண்டேன். அப்படி பார்க்கும்போது இந்த டிஎம்ங்கிற இந்த 2 எழுத்துக்கு டிக்கும் 4 எம்முக்கும் 4 அப்படிங்கிற மாதிரி எழுத்துக்கு எண் வந்தது. அப்போ இந்த 4ங்கிற எண்ணுக்கான கிரகம் எது அப்படின்னா ராகு. அடிப்படை ஜோதிடத்துல காற்று வீடுகளில் ராகுவினுடைய நட்சத்திரம் தான் நடு நட்சத்திரமாக இருக்கும். இந்த ராகுவை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ராகு தான் மூச்சுக்கான ஒரு கிரகமாக, குண்டலினி சக்தியைக்கான ஒரு கிரகமாக நான் பாக்குறேன். அப்போ இந்த ராகுவினுடைய நட்சத்திரம் 4, அது 4, 4, 8 அப்படி இரண்டையும் கூட்டும் போது 8ன்னு வரும்போது இந்த 8க்கான எண்ணாக என்ன கிரகம் இருக்கிறதுனா சனி பகவான் தான் இதுக்கான கிரகமாக இருக்கிறார். அப்போ ஒரு வாசி நமக்கு சித்திக்கணும், ஒரு மூச்சு பிராண பயிற்சி நமக்கு சித்திக்கணும்னா அதுக்கு நிச்சயமாக சனி பகவானுடைய அனுகிரகம் நிச்சயம் வேண்டும். அதனுடைய பலம் நமக்கு வேணும். அப்பதான் நம்மளுடைய சனி பகவான் தான் ஆயுள்காரகன். ஆயுள் தான் மூச்சு. நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் தானே நம்ம ஆயுள் இருக்கு. சோ சனி பகவான் தன்மையை இது குறிக்கும். இப்ப இந்த நட்சத்திரங்கள்லயே பாத்தீங்கன்னா 8வது நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூசம். இந்த பூசத்துலதான் பாத்தீங்கன்னா பல மகான்கள் அவங்க ஜீவனை சமாதி நிலையில ஞானத்தை அடைந்திருப்பாங்க. அப்போ அது இருக்கிற வீடு எது அப்படின்னா கடக வீடான மனோகாரகனான கடக வீடு, சந்திரனுடைய வீடு. சரி, இப்போ இது நட்சத்திர ரீதியாகவும் கிரகமும் 8க்கு பார்த்தோம். பாவக ரீதியாக இந்த 8 பார்க்கும்போது அது விருச்சிக வீடாக வருகிறது. அந்த விருச்சிக வீடு அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவப்படி பேஸ் ஆஸ்ட்ரோல 8வது வீடு. அதுதான் 8வது வீடு. அது என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு பிறப்பு இறப்பினுடைய ரகசியம், ஜெனரலா ரகசியம், பிரபஞ்ச ரகசியத்தை சொல்லக்கூடியது, ஜோதிடத்தை சொல்லக்கூடியது, விஞ்ஞானம், மெய்ஞானம், ஆராய்ச்சி, ஆழ்ந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய எல்லா ஆழ்துளை இந்த மாதிரி ஆழ்ந்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த விருச்சிகத்தையே சேரும். அப்போ இந்த விருச்சிகம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. இப்போ இந்த நம்ம டிஎம்மும் பாத்தீங்க அப்படின்னா ஆழ்நிலைய நம்ம எட்டக்கூடிய ஒரு தன்மைக்கு தான் இது போகுது. இந்த ராகு அந்த வீட்டுல உச்சமாவாரு, சந்திரன் நீசமாவாரு. சந்திரன் நீசமாறது எதை குறிக்கிறது அப்படின்னா, சந்திரனான மனோகாரகன் நீசம் பெறுதல் அப்படிங்கிறது மனமற்ற நிலைக்கு நம்மளை கொண்டு சேர்க்கிற ஒரு நிலையாக நான் இதை பார்க்கிறேன். ராகு உச்சம் பெறுறது அப்படின்னு பார்க்கும்போது மூச்சு நம்ம அறியாமலேயே நம்ம இந்த ராகு மூச்சு மட்டும் இல்ல, இந்த ராகு மந்திரத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த டிஎம் பிராக்டிஸ்ல நம்ம எப்படி என்ன பிராக்டிஸ் பண்றோம், ஒரு மந்திரம் நமக்கு ஒரு பீஜ மந்திரம் நமக்கு கற்று தருவாங்க, தீட்சையில கொடுப்பாங்க. அந்த பீஜ மந்திரத்தை நாம மனசுக்குள்ளேயே ஜபிக்க 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 ஜபிக்க, அது வாய் விட்டு நம்ம ஜபிக்க மாட்டோம், மனதிற்குள்ள ஜபிப்போம். இந்த விருச்சிக வீடு ஒரு ஊமை வீடு. அப்போ இது வெளியில நம்ம சொல்ல மாட்டோம், உள்ளுக்குள்ளரையே நம்ம ஜபிக்கும் போது நம்மளுடைய மூச்சோட கலந்து அந்த மந்திரம் அந்த காற்று உள்ளுக்குள்ள அந்த காற்றுக்குள்ள கலந்து அது கும்பகத்தன்மைக்கு நம்மளை கொண்டு போய் நம்மளுடைய ஆற்றலையும் நம்மளுடைய ஆயுளையும் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதாக இந்த டிஎம் இருக்கிறதா நான் உணர்றேன். அப்போ இந்த விருச்சிக வீடு இவ்வளோ சமாச்சாரம், இந்த டிஎம்ங்கிற 2 எழுத்த வச்சு இவ்வளோ சமாச்சாரங்களும் இவ்வளோ விஷயங்களும் எனக்கு இந்த ஜோதிட அடிப்படையில
எனக்கு கிடைச்சத உங்களோட பகிர்ந்தேன். இப்போ டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் அப்படின்னு நம்ம அதோட எக்ஸ்பிளனேஷனா நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த டிரான்சென்டென்டல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா அது 50 கொடுக்கும். 50 அப்படிங்கறது 0க்கு வேல்யூ இல்லாம 5 மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 அப்படிங்கறது கிரக ரீதியாக பாத்தீங்கன்னா புதன் கிரகத்தை குறிக்கும். புதன் தான் நரம்புகளுக்கு எல்லாமே அவர் தான் அதிபதி. அதே மாதிரி ஒரு நம்மளுடைய மூளை திறன், செயல்படுகின்ற திறன், கிளவரா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றது, எல்லா விஷயத்தையும் ஷார்ப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அப்புறம் ஒரு சமாதானமாக எல்லா விஷயத்தோடும் ஒத்து போகக்கூடிய தன்மை, ஒரு நடுநிலை வகிக்கக்கூடிய தன்மை இந்த புதனுக்கு உண்டு. நடுநிலையா இருக்கும், நியூட்ரலான ஒரு நிலையை கொடுக்கும். இப்போ நமக்கு டிஎம்மும் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம டிஎம் பிராக்டிஸ் பண்ணும்போது புதன் நரம்புக்குரியதா, சோ நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தையும் அந்த டிஎம் நமக்கு பண்ண பலமாகுது. நம்மளும் நியூட்ரலாக எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் ஹேண்டில் பண்ற தன்மையை நமக்கு அதிகப்படுத்துது. அதே மாதிரி நம்மளும் எல்லா சூழ்நிலையிலையும் எந்த டைம்லயும் நம்ம நியூட்ரலாக சமாதானமாக நம்ம ஒரு நடந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை நமக்கு மேம்பட செய்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ற ஆற்றலும் அதிகரிக்குது டிஎம் பண்ணும்போது. இப்போ பாவக ரீதியா பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஎம் சிம்ம வீட்டை குறிக்கும். காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு சிம்மம், அந்த சிம்ம வீட்டை குறிக்குது. அப்ப இந்த சிம்ம வீடு என்ன சொல்லுது அப்படின்னா, அது ஆத்மகாரகனான சூரியனுடைய வீடு. அது மட்டும் இல்லாம அது ஆழ்மனதை சொல்லக்கூடிய வீடாகவும் இருக்கிறது. சந்திரனுடைய கடக வீடு மேல்மனமும், இந்த சிம்ம வீடுங்கிறது ஆழ்மனதையும் சொல்லக்கூடிய வீடு. அப்போ இந்த ஆழ்நிலை தியானங்கும் போது நம்ம ஆழ்மனதுக்குள்ள நம்ம இந்த மந்திரத்தை ஜபிச்சு நம்ம உள்ள போகும்போது ஆழ்மனத்துல நம்ம போய் ஆன்ம தரிசனத்தை நாம பெறதுக்கு இந்த டிஎம்ங்கிறது ஏதுவாக இருக்கு. சரி, அப்போ நமக்கு டிஎம்ங்கிற 2 எழுத்தும் இந்த விஷயத்த சொல்றது. அதே மாதிரி டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் நம்ம அதை பார்க்கும் போதும் நமக்கு இந்த வார்த்தைகள்ல வரக்கூடிய எண்களும் இந்த விஷயத்தை சொல்லுது. சரி, மெடிடேஷன்ங்கிற வார்த்தையை மட்டும் தனியா எடுத்தீங்கன்னா 36 அப்படிங்கிற எண்ணம் வருது. அப்போ அந்த 36ங்கிறது 9 குறிக்குது. அப்போ 9 அப்படிங்கறது இந்த பாவக ரீதியாக பார்க்கும்போது தனுசு வீடான குருவினுடைய வீட்டை சொல்லும். அந்த இடத்துல கேதுவனுடைய மூல நட்சத்திரமும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஆன்மா பிறவி எடுத்து அதுக்கான பிறவினுடைய நோக்கம் என்ன, பிறவினுடைய மூலம் என்ன அப்படிங்கிறது குருவா இருந்து உள்ளிருந்து நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு தன்மையை, இந்த பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு சொல்லுது. அப்போ அந்த ஆன்மாக்கு அந்த பிராப்தத்தை அடைகின்ற வழியை, வழிகாட்டுதலை இந்த பாக்கிய வீடு அனுபவிக்கின்ற பாக்கியத்தை தரக்கூடிய வீடாக இது இருக்கு. சரி, கிரக ரீதியாக இந்த 9 அப்படிங்கிறது பாவக ரீதியாக தனுசை எடுத்தும், கிரக ரீதியாக பார்த்தால் அது செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் தான் காலபுருஷனுக்கு 1க்கும் 8க்கும் 1ங்கிறது ஜாதகர நாமன் வச்சுட்டோம், ஆத்மா நாமன் வச்சுட்டோம்னா நம்மளுடைய பிறப்பினுடைய ரகசியம், நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய பிறவியின் மூலம் என்னன்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய 8ஆம் பாவமான விருச்சிகத்தை சொல்லக்கூடியது. இது இல்லாம 12 கட்டங்களையுமே சூக்ஷ்மமாக செவ்வாய் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் அபரிவிதமான ஆற்றலை சொல்லக்கூடிய கிரகமாகவும் இருக்கிறது. அப்போ இந்த 9ங்கிறது நமக்கு இது வருது. அப்போ நம்ம மெடிடேஷன், நம்ம தியானம் பண்ணும் பொழுது இந்த நிலையை நம்ம எட்டுறதுக்கு ஏதுவாக இருக்க வழிவகுக்கிறது தான் இந்த தியான முறை அப்படிங்கறதும் இந்த அடிப்படை ஜோதிடம் சொல்லுது. சரி, நம்ம இவ்வளவு பார்த்தோம். இந்த 2 எழுத்து டிஎம் மட்டும் வச்சும் ஆராய்ச்சி பண்ணும் போது இதே விஷயத்த சொல்லுது. அப்புறம் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் நம்ம பார்க்கும்போது இந்த விஷயத்த சொல்லுது. இதை உருவாக்கின குரு அப்படின்னு இருப்பாரு இல்லையா, அவருடைய விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் மகரிஷி மகேஷ் யோகி அவர் தான் இந்த டிரான்சென்டென்டல் மெடிடேஷனை நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்காரு இல்லையா, எளிமையான முறையில. அப்ப அவருடைய மகரிஷி அப்படிங்கிற அந்த பெயரை மட்டும் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 23. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா 2+3 5 அப்படிங்கிற மாதிரி அதுவும் சிம்ம வீட்டை குறிக்கிறது, ஆழ்மனதை குறிக்கின்றது, ஆத்மாவை குறிக்கின்றது. அதே மாதிரி இந்த மகேஷ் அப்படிங்கிற அந்த நேம மாத்திரம் தனியா எடுத்தீங்க அப்படின்னாலும் அதை கவுண்ட் பண்ணாலும் 23 வரும். அப்போ அதுவும் சிம்ம வீட்டை குறிக்கின்றது, ஆழ்மனதை குறிக்கின்றது, ஆத்மாவை குறிக்கின்றது. இப்ப இந்த 5ங்கிறது புதனுடைய தன்மையும் பிளஸ் அந்த சூரியனுடைய தன்மையும் இருக்கிறது இல்லையா, அந்த சிம்ம வீட்டையும் வருது. கிரக ரீதியாக புதனும் பாவக ரீதியாக சிம்ம வீடான சூரியனுடைய வீட்டையும் வருது. அப்போ இந்த தியான முறையை நம்ம பண்ண என்ன ஆகுது அப்படின்னா,
யுனிவர்சல் லெவல்ல நமக்கு வன்மத்தை குறைக்கக்கூடிய தன்மையும், நம்ம எல்லோரோடும் சமத்துவமாக சமாதானமாக போகின்ற நியூட்ரலா ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை இயல்பாகவே நமக்கு அதிகப்படுத்துது அப்படிங்கிறது இந்த தியான மெத்தட் நமக்கு சொல்லுது. அடுத்து இந்த யோகி அப்படிங்கறத மட்டும் தனியா எடுத்தீங்க அப்படின்னா YOGI, அதை மட்டும் தனியா எடுத்தீங்கன்னா 12. அப்போ இந்த ஆத்மா 12 ராசி கட்டங்களுக்குள்ள தான், கண்டிப்பா எந்த ஆத்மாவா இருந்தாலும் 12 ராசி கட்டத்துக்குள்ள தான் பிறக்கும். அப்ப 12 ராசி கட்டத்துக்குள்ள பிறக்கக்கூடிய ஆன்மா, அந்த 12வது நட்சத்திரமாக வரக்கூடியது உத்திரம். அந்த உத்திரத்துக்கான கிரகம் சூரியன். சூரியன் ஆத்மாக்குரிய கிரகம். அப்போ அந்த ஆத்மா பிறவி எடுக்குது. அந்த ஆத்மா பிறப்பினுடைய நோக்கம் அறிந்து அது என்லைட்மெண்டாக பிறவாமைங்கிற நோக்கம், தன்னை உணருதல் அப்படிங்கிற நோக்கம், நியூட்ரலா எதையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய திறன் அதுக்கு அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்வதாக இந்த TM நான் பாக்குறேன். இதனுடைய இந்த குருநாதனுடைய பெயரும் இதை நமக்கு சொல்லுது. இதெல்லாம் விட குருநாதர் பிறந்ததே மக நட்சத்திரத்தில். அப்போ மகரிஷி அவர்கள் மக நட்சத்திரத்துல பிறக்காங்கன்னா அதுவும் சிம்ம வீட்டை சொல்கிறது. அப்போ நம்ம மகரிஷி அவர்கள் நம்ம ஞானம் அடையணும், ஆழ்நிலையில நம்மளையே நம்ம தரிசித்து, நம்ம ஆன்ம தரிசனத்தை பெற்று நம்ம திறன்பட செயல்படணுங்கிற ஒரு தன்மையை நமக்கு, அந்த தன்மையை எட்டுவதற்கு ஒரு வழி, எளிமையான ஒரு வழியை நமக்கு அமைத்து தருவதற்காகவே நம் குருநாதர் பிறப்பெடுத்திருக்கிறார் அப்படிங்கறதும் இந்த அடிப்படை ஜோதிடம் சொல்லுது. அப்போ TMங்கிற 2 எழுத்தை ஆய்வு செய்தாலும், அந்த எழுத்துக்கான விரிவாக்கத்தை ஆய்வு செய்தாலும், அது இல்லாம நம்ம அந்த குருநாதனுடைய பெயரை மகரிஷின்னு தனியாவோ, மகேஷன் தனியாவோ, யோகின் தனியாவோ எப்படி ஆய்வு நம்ம ஜோதிடத்தில் மேற்கொண்டாலும் ஒரு ஆன்மா நிலை பெற செய்யக்கூடிய ஒரு தன்மையை இது நமக்கு வழிவகுக்கிறது. அப்படிங்கிறது ஆழ்நிலையில நம்மளை உணர்ந்து நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமையும், நம்மளுடைய ஆரோக்கியத்தையும், நம்மளுடைய ஆற்றலையும், நம்மளுடைய ஆயுளையும் மேம்பட இந்த தியான முறைங்கிறது நமக்கு வழிவகுக்குது. அப்படிங்கறத இந்த ஆய்வினுடைய முடிவாக இதுல நான் உணர்ந்ததை அவங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தியானத்தை இந்த விருச்சிக வீடுங்கிற 8ன்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாசம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாசத்துலதான் நானும் இத கத்துக்கிட்டேன். அந்த வாய்ப்பை கொடுத்த அந்த பிரபஞ்சத்துக்கும் கத்து கொடுத்த மகரிஷி மகேஷ் யோகிக்கும் அவருடைய திருவடிகளில் இந்த ஆய்வு முடிவை சமர்ப்பித்து இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவை, இந்த TMஐ எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், எல்லோரும் இன்பமாக ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பதிவை ஆனந்தமாக நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் குருதேவ்.